IPL 2024ஆம் ஆண்டு தொடரின் சாம்பியன் பட்டத்தை ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 3வது முறையாக கைப்பற்றி சாதனை படைத்திருக்கிறது. இதே சென்னை மைதானத்தில்தான் KKR அணி முதல் முறையாக 2012ஆம் ஆண்டு IPL தொடரை CSKவை வீழ்த்தி கைப்பற்றியது. தற்போது அதே மைதானத்தில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு KKR அணி சாதனை படைத்திருக்கிறது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் 2016ஆம் ஆண்டு சாம்பியனான சன்ரைசர்ஸ் அணியுடன் பலப்பரீட்சை நடத்தியது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற சன்ரைசர்ஸ் அணி கேப்டன் முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தார். இறுதி ஆட்டத்தில் பெரிய இலக்கை நிர்ணயித்தால் வெற்றி கிடைக்கும் என்ற யுத்தியில் அவர் இந்த முடிவை எடுத்தார். ஆனால் தாம் எடுத்தது மிகவும் தவறான முடிவு என்று பிறகுதான் அவருக்கு தெரிந்தது. சன்ரைசர்ஸ் அணி வீரர்கள் இந்த சீசன் முழுவதும் அபாரமாக விளையாடிய நிலையில் இறுதிப் போட்டியில் கடுமையாக சொதப்பினர். 18.3 ஓவரில் 113 ரன்கள் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனை அடுத்து 114 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்று இலக்குடன் கொல்கத்தா அணி களம் இறங்கியது. கொல்கத்தா அணி 10.3 ஓவரில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றி இலக்கை